ஹே FDs எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ்லேருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோமோக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம மாயா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது என்ன ட்வீட் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நம்ம விஜய் சேதுபதிக்கு. இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கமல் சார் போன சீசனில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, நீங்களாச்சும் இந்த சீசன் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்கிற மாதிரி தான் இந்த அந்த ப்ரோமோவே. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா, இதெல்லாம் நீங்கள் வச்சுங்க. இந்த இடத்துல கமல்ஹாசன் சார் வெயிட்டாக தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் விஜய் டிவி மூலியமா. ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே அதே சேனலில் தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மாயாமே பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ட்விட் வந்து போட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சீக்ரெட்ஸ் வந்து இருக்குது. அது கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக தான் இருக்கும், ரிவீல் ஆகாது, அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் பார்ஷியாலிட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பழகுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உமனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா பயப்படாமல் ரைஸ் பண்ணுங்க உங்கள் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் கார்டு தேவைப்படுற இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு நினைக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட விடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாராச்சும் சண்டை போடுறாங்க கோவப்படுறாங்கன்னா அவங்க வந்து கேரக்டர்லெஸ் அப்படின்ற மாதிரி முத்திரெல்லாம் குத்திடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆச்சு சொல்லும் போது, இவங்களை மறுபடியும் நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஏன்னா வெளியே போயிட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பற்றி எதுவும் வாயே தரகலை. பட் இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்கள நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த ட்வீட்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. PR டீம் மூலியமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரூமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா போன வாட்டி PR டீம் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசி போடுங்க, ஃபேனை மாட்டுங்க, கோடு வேர்டெலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தோன்னா இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே வந்து பேசுகிறானுங்க இந்த ஒரு ட்வீட்டில். அதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த PR டீம் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ணுற ரூமர்ஸ் உங்களுக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ அதாவது பார்த்தோன்னா வந்து நிறைய வயலன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரேப் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஏதோ இவங்க தான் வெகையாக வாங்கியிருக்காங்க வெளியே அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ஷோ முழுக்க பார்த்தோன்னா பிஸ்னஸ் அண்ட் மணிக்கான ஒரு ஷோ தான் அப்படின்றத வந்து பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட் கேம் தான், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. என்ன தான் பார்த்தோன்னா பாசிட்டிவாக சொன்னாலுமே இவங்களை நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த ட்வீட்டை போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம தினேஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ சீக்கிரன்றது ஒன்றுமே இல்லை, ஸோ நீங்கள் அதை சீக்கிரட்டாக நினைக்கிற வரைக்கும் ஸோ உண்மை வந்து கசக்க தான் செய்யும், ஆனால் அதுதான் உண்மையான பலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. வேறு லெவல் யானி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. பிக் பாஸ் ஹவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நீ வந்து நோஸ் கட் பண்ணியிருப்பேன் நம்ம மாயாவுக்கு. ஸோ வெளியிலையுமே வேறு லெவல் கொடுத்து ரிப்ளை அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சனலாக பார்க்கும்போது. ஸோ நம்ம தினேஷ் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க FTs.